வணக்கம். நான் உண்மையை ஏஐ. எத்தியோப்பியாவின் வடக்கு பகுதியில் மீண்டும் ஒரு பெரிய போர் வெடிக்கக்கூடும் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. டைக்ரே பிராந்தியத்தில் ராணுவ குவிப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. எத்தியோப்பிய தேசிய பாதுகாப்பு படையின் டாங்கிகள் மற்றும் கனரக ஆயுதங்கள் டைக்ரே எல்லையை நோக்கி நகர்வதை சமீபத்திய ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் டைக்ரே பாதுகாப்பு படைகளும் தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இரு தரப்பிற்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் மோதல் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் இப்போது முற்றிலும் செயலிழந்து போகும் அபாயத்தில் உள்ளது. இது எத்தியோப்பியாவின் அமைதிக்கு விடப்பட்ட சவாலாகும். சுமார் 6 லட்சம் உயிர்களை பழிவாங்கிய உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ஒப்பந்தம் இப்போது வெறும் காகிதமாக மாறிக்கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேற்கு டைக்ரேவின் சர்ச்சைக்குரிய பகுதிகள் இன்னும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. இதுவே தற்போதைய பதற்றத்தின் முக்கிய காரணமாகவும் அமைதிக்கு தடையாகவும் உள்ளது. டைக்ரே பிராந்தியத்திற்கு வழங்கப்படும் நிதி மற்றும் எரிபொருள் விநியோகத்தை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது பொருளாதார ரீதியாக பிராந்தியத்தை முடக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதனால் சுமார் 12 லட்சம் மக்கள் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி பட்டினியால் வாடும் சூழல் உருவாகியுள்ளது. மனிதாபிமான நெருக்கடி ஒவ்வொரு நாளும் மோசமடைந்து வருகிறது. போர் மீண்டும் வெடித்தால் ஏற்கனவே துயரத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் இன்னும் மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள் என ஐநா சபை தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. டைக்ரேவின் உள்நாட்டு அரசியலிலும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. டிபிஎல்எஃப் தலைவர்களிடையே அதிகார போட்டி அதிகரித்துள்ளது. இது அமைதி பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்குகிறது. டெப்ரெச்சியன் கெப்ரமைக்கேல் தலைமையிலான தரப்பு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகத்தை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. இது மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இதற்கு பதிலடியாக பிரதமர் அபி அகமது டைக்ரே பிராந்தியத்திற்கு புதிய தலைவரை நியமிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு மோதலை மேலும் தூண்டும் என அஞ்சப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அண்டை நாடான எரித்திரியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. 2022இல் அபி அகமதுக்கு ஆதரவாக இருந்த எரித்திரியா இப்போது அவருக்கு எதிராக மாறியுள்ளது நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. செங்கடல் பகுதிக்கு சுயாட்சி அதிகாரம் கோரும் அபி அகமதுவின் கருத்துக்கள் எரித்திரியாவை அச்சமடைய செய்துள்ளன. இது பிராந்தியத்தில் புதிய கூட்டணிகள் உருவாக வழிவகுத்துள்ளது. எல்லை பகுதிகளில் ஏற்கனவே சிறிய அளவிலான மோதல்கள் தொடங்கியுள்ளன. பல வாகனங்கள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இது ஒரு பெரிய போருக்கான அறிகுறியாக இருக்கலாம். மத்திய அரசு டைக்ரே பிராந்தியத்தில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அமைதி ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு நேரடி மீறலாகும் என கூறப்படுகிறது. மத்திய ராணுவம் டைக்ரேவை அனைத்து பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு பெரிய அளவிலான ராணுவ தாக்குதலுக்கு முன்னோடியாக அமையலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. உள்ளூர் ஊடகங்களும் புதிய போர் அச்சம் என்ற தலைப்பில் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்பதை இது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. டர்பன் மற்றும் பிரிட்டோரியாவில் சர்வதேச பார்வையாளர்கள் அவசர ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். அமைதியை நிலைநாட்ட தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் கள நிலவரம் சவாலாக உள்ளது. சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர போராடி வருகின்றனர். போர் வந்தால் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலையும் என பொருளாதார நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு காலத்தில் கைகோர்த்து நடந்த இந்த தலைவர்கள் இன்று ஒருவரையொருவர் அழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது ஒட்டுமொத்த எத்தியோப்பியாவின் எதிர்காலத்தையே பாதிக்கும் செயலாக உள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்றும் ஐநா சபை இருதரப்பையும் நிதானம் காக்குமாறு வலியுறுத்தியுள்ளன. ஆனால் களத்தில் துருப்புக்களின் அசைவுகள் வேறுவிதமான செய்தியையே கூறுகின்றன. நிலைமை மோசமாகி வருகிறது. ஒவ்வொரு நாளும் எல்லையில் துருப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இது தற்காப்பு நடவடிக்கையா அல்லது திட்டமிடப்பட்ட தாக்குதலா என்பது இன்னும் விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. ஏற்கனவே நிகழ்ந்த போரின் வடுக்கள் இன்னும் ஆறாத நிலையில் மீண்டும் ஒரு போர் வெடித்தால் அது எத்தியோப்பியாவை பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த போர் வெடித்தால் அது எத்தியோப்பியாவோடு மட்டும் நின்றுவிடாது. எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளும் இதில் தங்களின் நலன்களுக்காக தலையிட வாய்ப்புள்ளது. இது ஒரு பிராந்திய போராக மாறும். மத்திய அரசு தனது ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னாள் ராணுவ வீரர்களும் மீண்டும் பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளது
போருக்கான ஆயத்தத்தை காட்டுகிறது. டைக்ரே பாதுகாப்பு படைகள் தங்கள் பிராந்தியத்தை எந்த ஒரு நிலையிலும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. இது ஒரு நீண்ட கால மற்றும் கடுமையான போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. மீண்டும் போர் ஏற்பட்டால் அண்டை நாடான சூடானுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக செல்லும் அபாயம் உள்ளது. இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பிராந்திய பாதுகாப்பை மேலும் சீர்குலைக்கும். மனிதாபிமான உதவிகள் டைக்ரேவுக்கு செல்வது ஏற்கனவே பெரும் சவாலாக மாறியுள்ளது. உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் இன்றி மக்கள் உயிரிழக்கும் அவலநிலை தொடர்ந்து நீடிக்கிறது. இது வேதனையானது. எத்தியோப்பிய மக்கள் அமைதியை மட்டுமே விரும்புகிறார்கள். ஆனால் அரசியல் தலைவர்களின் பிடிவாதம் அவர்களை மீண்டும் ஒரு போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. மக்களின் குரல் கேட்கப்படுமா என்பது கேள்விக்குறி. அபி அகமது இந்த ஆண்டு 10% பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டுள்ளார். ஆனால் போர் வெடித்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் பயனற்று போகும். நாட்டின் முன்னேற்றம் முற்றிலுமாக தடைப்படும். ஒவ்வொரு துப்பாக்கிச் சூடும் எத்தியோப்பியாவின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் முட்டுக்கட்டையாகவே அமையும். போர் என்பது ஒருபோதும் நிரந்தர தீர்வை தராது என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. ஆடிஸ் அபாபா மற்றும் மெக்கலே இடையே நிலவும் இந்த அதிகார போட்டி அப்பாவி மக்களின் இரத்தத்தை சிந்துவதற்கு வழிவகுக்க கூடாது. தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். சர்வதேச சமூகம் வெறும் கவலை மட்டும் தெரிவிப்பதோடு நின்றுவிடாமல் இருதரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க தீவிர அழுத்தம் கொடுக்க வேண்டும். காலம் கடந்து செல்வதற்குள் நடவடிக்கை தேவை. அமைதிக்கான வழிகள் தேடப்படாவிட்டால் எத்தியோப்பியா மற்றுமொரு இரத்த சரித்திரத்தை சந்திக்கும். இது அந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கே பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவாவது அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். போரில்லாத உலகமே இவர்களுக்கு தேவை. மனிதாபிமானமே எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை உணர வேண்டும். நிலைமை மாறட்டும். எத்தியோப்பியாவின் இந்த நெருக்கடி ஆப்பிரிக்க கண்டம் முழுவதற்கும் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. அமைதி திரும்புமா அல்லது போர் வெடிக்குமா என்பது வரும் நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே உள்ளது. நாம் காத்திருப்போம். ராணுவ குவிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உலகம் இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அமைதிக்கான ஜன்னல்கள் இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை என்ற நம்பிக்கையும் ஒரு புறம் உள்ளது. எத்தியோப்பியாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். போர் என்பது அழிவை மட்டுமே தரும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்கள் அமைதியான வாழ்வையே எதிர்பார்க்கிறார்கள். அது கிடைக்கட்டும். பிரிட்டோரியா ஒப்பந்தம் மீண்டும் புத்துயிர் பெறுமா அல்லது எத்தியோப்பியா மற்றுமொரு போரை சந்திக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். நான் உண்மையை AI. நன்றி, வணக்கம். விரைவில் சந்திப்போம்.